මීළඟට ගරු රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් තිබෙනවා. நன்றி மூலாசரண மந்திரத்துமணி. இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக கதைக்கின்ற மிகவும் ஃபேமஸாக போய்கொண்டிருக்கிற டாபிக் சுரேஷ் சாலை என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு சிஐடிக்கு தலைமை ஆங்கிய ஒருவரை கொண்டே வைத்து அவரை நாங்கள் இப்போது அந்த அதாவது கொலை செய்யப்பட்ட 268 கிறிஸ்தவ மக்களுக்காக நியாயத்தை பெற்றுத்தருகின்ற ஒரு அரசாங்கம் உண்டை இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் பார்த்துருக்கிறோம். சந்தோஷம். அதாவது இந்த நாட்டில் தற்சமயம் பெட்ரோல் 434 ரூபா, அது யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு கிலோ அரிசி வேண்ட இல்லாது அதெல்லாம் 200-300 ரூபாய்க்கு மேலே, அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த சுரேஷ் சாலையினுடைய இந்த ஒரே ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் சாலை மட்டுமல்ல, கோத்தபாய ராஜபக்சகளில் இருந்து அந்த பிரதான சூத்திரதாரியை கொண்டு போய் போடும் வரைக்கும் இந்த அரசாங்கம் நாடகம் என்று தான் எனக்கு சொல்ல வேண்டும். அது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது போனால் பசில் ராஜபக்சவாக இருக்கலாம். இன்றைக்கு யாருமே சூத்திரதாரியை உடனடியாக பேர் சொல்லுவேன் என்று சொன்ன ஜனநாயகவாதி எங்களுடைய அன்ரோமார் சாநாயக் அவர்கள் இன்று வரைக்கும் பேர் சொல்லல. சரி, அதை விடுவோம் நாங்கள். சரி, அது முஸ்லீம் மக்களுக்கு நியாயம் கிடைக்குது என்று வச்சுக்கொள்வோமே, அது முஸ்லீம் மக்களுடைய பேரை காப்பாற்றுகிறேன் என்று வச்சுக்கொள்வோமே, இது கிறிஸ்தவ மக்களுக்கு நியாயம் என்று வச்சுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் என்றும் ஒரு இனம் இலங்கையில் இருக்கிறது. இன்றைக்கு செம்மணியில் 310க்கு மேலே ஒவ்வொரு உடல்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு எலும்பு கூடுதலாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செம்மணியில். ஆனால் அந்த கதை யாருமே கதைக்கிறேன். இந்த மீடியாவிலுமே செம்மணியில் குறுக்கும் நெருக்குமாக போடப்பட்ட உடல்கள் 311க்கு மேலே இருக்கு. ஆனால் அதை யாருமே கதைக்கிறேன். எங்கள்கிட்ட பிடிக்க இருக்கிற தமிழக கட்சியோட கதைக்க மறந்திருக்குது. ஆனால் நாங்கள் கதைக்கிறது முழுக்க சுரேஷ் சாலையை பிடிச்சு போட்டோம் உடனே மொத்த ஈஸ்டர் குண்டுதாக்கள் சூத்திரதாரிகளையும், அந்த சூத்திரத்தை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, சூத்திரதாரிகளையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரி, பரவாயில்லை. அடுத்த குருந்தூர் மலை ஐயா நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க. முன்னாள் இருக்கிறார் எங்க புத்த சாசன அமைச்சர் ஐயா, உங்கள்ட்ட தான் சொல்றேன். நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க தொல்லியல் திணைக்களம் புத்த சாசன அமைச்சருக்கு. குருந்தூர் மலையில எந்த தமிழ் இந்துக்களுடைய அடையாளமே இருக்கல என்று நேற்றைய கடிதம் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு இருந்து ஒன்றார் அந்த கிள்ளோச்சி நடந்த ஒரு ஆள் காட்சி ஓணிக்குது. வவுனியாவில் இருந்து வவுனியா பண்ணி உங்களுக்கு எல்லாம் கேட்கிறேன் இல்லையா? அந்த குருந்தூர் மலையை எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடம் இல்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தா வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது, வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது. சரி, பரவாயில்ல, அதை தான் அப்படியே விடுவோம் வச்சு கொள்வோம். இப்ப நீங்கள் எங்களை குருந்தூர் மலையில இருந்து திரத்திரியல், வெடுக்குநாரி மலையில திரத்திரியல், ஆனா அதை கதைக்கல. இங்க சுரேஷ் சாலையை பிடிச்சு போட்டாங்க, அவ்வளவுதான். சுரேஷ் சாலையை ஒரு 6 மாதத்துல விட்டுருவாங்கன்றப்பா. ஆனா எங்களுடைய நிலங்கள் ஒவ்வொரு நாளும் அபகரிக்கப்பட்டு கொண்டு போகுது. சரி, பரவாயில்ல. எங்களோட அமைச்சர் சந்திரசேகர், நான் இதுல சொல்ல விரும்பல, முன்னாள் இருக்கிறார், அவர் ஒரு நாளுமே முன்றோவில் இருந்த இல்ல, வருவார், ரிப்பார் வெளியிட்டு போயிடுவார். அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தமிழர் தாய பிரதேசமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு, நீங்க சொல்றீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்க, போய் பாருங்கடா, முழுக்க பத்தையும் காடுமா கிடக்கு. அதுல ஒரு நடராஜர் சிலையை வைத்தார். நாட்டில் இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஒரு நடராஜர் சிலைக்கு உங்களுக்கு அவ்வளவு பயம். ஒரு பிள்ளையார் சிலை இதுல வச்சா அதுல இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஆனா குருந்தூர் மலையில ஐயனார் கோயில் இருக்கல, அங்கே கண்டுபிடிச்ச ஆதிசிவன் கோயில் அடி என்று ஆதிசிவன் அந்த 8 முக எங்களுடைய பஞ்சலிங்கம் கூட உங்களுக்கு தெரியல. என்னதான் கோயிலுக்கு போய் கும்பிடுறீங்களோ ஆண்டவன் தான் தெரியும். சரி, அது பரவாயில்ல. இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சரால். நல்ல விடயத்தை நல்லதுன்னு சொல்லுவேன், கெட்டதை கெட்டதுன்னு சொல்லுவேன். எனக்கு பின்னால எந்த அரசியல்வாதியும் இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இன்றைய தினம், அதாவது தம்பி சங்கீதன் அவர் வலிப்பு பாடினாரோ அல்லது காசு பாடினாரோ வெறிய போட்டு பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நபரை இன்றைய தினம் பிடிஏ என்று சொல்லுகின்ற சார்ஜ், அதாவது பயங்கரவாத தடை சட்டம் அவருக்கு போடப்பட்டிருந்ததை மாற்றி அமைக்கப்பட்டு சாதாரண சிறு குற்றங்களுக்காக அவருக்கு நான் நினைக்கிறேன் 186 ஏதோ ஒன்று போடுறாங்க. ஆகவே அந்த விதத்தில் எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது பரவாயில்ல. நான் பார்த்தேன் எங்களுடைய ஐயா மேட்ட கேசவன் சாயந்தன், உங்கள்கிட்ட சொல்றேன், கேசவன் சாயந்தன் போய் யாழ்ப்பாணத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார், தாங்கள் அவரை விடுவிப்பரா. எனக்கு விளங்கல. மட்டக்களப்புல போய் லைப்ரரியை துறக்க சுமந்திரனால 7 வேண்டாம் மட்டக்களப்ப. ஏன் இவருக்கு போய் ஜனாதிபதியோட காய்ச்சி தம்பி சங்கீதம் எடுக்கல? அடே எல்லாம் நாடகம்டாப்பா, சொன்னா கேட்கிறீர்கள் இல்லை, எல்லாம் நாடகம். சுமந்திரனால அதை செய்யலாதென்றால் அங்க போய் ஏனடா அங்க கொஞ்ச நாளைக்கு போய் சங்கீதனை போட்டுட்டு சங்கீதனை வச்சு கொண்டு வழக்கு நடத்தவனும். எங்களுக்கு எல்லாம் அந்த தேவை இல்லை.
பிழையானவர்கள் என்றால் பிழையானவர்கள் என்று கை நீட்டவும் தெரியும், சரியானவர்கள் என்றால் சரியானவர்கள் எங்களை சொல்லவும் பரவாயில்லை. நேற்று முன்தினம் பார்த்தேன், நான் நிக்கல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கயந்திரமான சொல்றார், தமிழீழம் வேணும் எங்களுக்கு, தமிழீழம் இல்லாம நாங்கள் வாழ மாட்டோம், வாங்கோ தமிழீழத்தில் வாழுவோம், இங்க எல்ஓசியில் இருக்கிற உங்களோட பங்குகள் எல்லாத்தையும் வித்து போட்டு யாழ்ப்பாணம் போவோம், உங்களோட மூன்று ஏதோ ஒரு நாடுகளில் மூன்று வச்சிருக்கிறீர்கள் தானே, எல்லா பிள்ளை ஊட்டியலையும் முடிந்து யாழ்ப்பாணத்தில் வச்சிருப்போம். உங்களோட அடே நீங்கெல்லாம் ஒரு காலத்தில் கடைசியா தமிழ்ல விடுதலை புலிகள் சாயக்கல்ல கடைசி கோலையும் போன் ஆஃப் பண்ணி போட்டிருந்தார்கள். வெள்ளக்கொடி விவகாரத்தில் கஜேந்திரகுமார் கடைசியாக சரணடைகிற நேரத்தில் நீங்கள் ராணுவ அதிகாரிகிட்ட சொல்லுங்க நாங்கள் சரணடையும் என்று சொல்கின்ற போது போனை ஓப் பண்ணிட்டு இருந்தவனுக்கு எல்லாம் இன்றைக்கு தமிழீழம் கேட்குது. ஆனால் இல்லை இவங்க உங்களுக்கு தமிழீழம் இல்லடா தையிட்டு வியாரே கூட பிடிச்சு தர மாட்டாங்கன்னு சொன்னா எங்களை சொல்றீங்க கெட்டவங்க. இதுதான் யதார்த்தம். இங்கே கொழும்புல மக்களோட வாழலாம். இந்த 27 ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த 15 வருஷம் ஒரு நாளுமே வாய்ச்சதில்லை. இன்றைய தினம் எங்களுடைய நீதிபதி அலெக்ஸ் ராஜாவுக்கு எதிராக அலெக்ஸ் ராஜா அவர்களை இந்த வாராரங்கிற நர்ராயர்ஸில் அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் இந்த இவர் அலெக்ஸ் ராஜா அவர்களை இடமாற்றம் தொடர்பாக முதலாக குரல் கொடுத்ததுனா இன்றைக்கு எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து காய்ச்சிருக்காரு. எனக்கு அது விளங்கல. என்னண்டா உங்களுடைய கட்சி பாதிக்கப்படுது என்றால் நீதிபதியை மாற்றக்கூடாது. ஆனால் அலெக்ஸ் ராஜாவை மாற்றி போட்டு இப்போ கொண்டு போட்டுக்கின்றது நீதிபதி சதீசன், ஒரு மிகவுமே மதிக்கத்தக்க ஒரு மனிதன். இப்போ அந்த மனிதனை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்போ அலெக்ஸ் ராஜா ஐயா போய் இப்போ நீதிபதி சதீசன் வந்துட்டார், சதீசன் எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பணும்னு ட்ரை பண்றாங்க. அந்த நிலைமையில தான் எங்களுடைய இந்த தமிழருடைய அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது எங்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அண்ணே உங்களுக்கு ஒரு நிமிஷம் தாரம் பேரை சொல்றேன், எழுப்பி பயில சொல்லுங்க. முடிஞ்சா நடராயர் சிலைக்கு ஒரு பயில சொல்லுங்க. ரெண்டாவது கேட்கிறேன், அந்த மயிலட்டியில இருக்கிற அந்த ஆர்மி கேம்ப்ல 230க்கு மேற்பட்ட குடும்பங்களோட காணியில ஆர்மி கேம்பை கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் வழி வடக்கில் அந்த சார் மலைக்குள்ள நிக்குது. ஆனா நாங்க இன்றைக்கு வந்திருந்து கொண்டு ஸ்ரீதரனோட கண்டீன்ல ஒரு கதை, அதுக்கு பிறகு இளங்குமரனோட கண்டீன்ல ஒரு கதை, அதை வீடியோ எடுத்து போட்டேன் ஐயா. ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் வடக்கில் கதைக்கிற என்ன அரசாங்கத்தை திரத்துவோம் கொஞ்சம் இருக்கண்ணே, அரசாங்கத்தை திரத்துவோம் போட்டு கண்டியில் வந்து உங்கள்ட்ட என்ன கேட்கிறாங்க, என்ன பிச்சை எடுக்கிறான்னு வெளியே சொல்லுங்க. நீங்க நாங்கள் இந்த வரைக்கும் அப்படி அரசியல் செய்தது இல்லாத உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இடுப்புலகளில் கடைசியா எனக்கும் உங்களுக்கும் டீலண்டாங்க. சரி பரவாயில்ல, என்ன உங்களோட பரவாயில்ல பொம்பளையோட சேர்த்து சொல்லல. அதை விட முக்கியமான ஒரு கதை என்னென்றால் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பாக எங்களுடைய ரவுக் ஹபீம் சொல்லியிருக்கிறார், அவரை கொலை செய்த அந்த இதை வந்து சேனல் 4 போட போகுது. எனக்கு என்ன கவலை என்றால் இந்த 2009 இருந்து 2026 வரைக்கும் ரவுக் ஹபீமுக்கு அவருடைய பிள்ளை வந்து அந்த தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட தெரியாது. இப்ப அவருக்கு அரசியல்ல பாலச்சந்திரன் பேர் கேட்குது. இப்படி சில்லறத்தனமான அரசியலை செய்யறதை விட்டு போட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் முன்னால் இருக்கிறார், தயவு செய்து நடராஜர் சிலையை மறுபடியும் பலாலியில் வைக்க முடியுமென்னா நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன். தயவு செய்து இந்த குருந்தூர் மலைக்கு இவர் அடிச்சிருக்கிற கடிதத்தை, அங்கே எங்களுடைய வரலாறுகள் இருக்கல, அங்கே எங்களுடைய தமிழ் மக்கள் வாழையில, அங்கே சைவர்கள் வாழையில என்று சொல்ற தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணி அங்கே மறுபடியும் முடிக்கிறேன், அங்கே மறுபடியும் எங்களுடைய ஐயனார் கோயிலை கட்ட விடுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம்.